அன்பார்ந்த இனமான உறவுகளே வணக்கம். தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை வேளாளர் கூட்டமைப்பு சார்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் எங்களது முழு ஆதரவை வழங்கியுள்ளோம். ஏனென்று சொன்னால் முதலில் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்தில் ஒரு கொங்கு மண்டலத்திலும் சரி, தென் மாவட்டங்களிலும் சரி, இந்த வேளாளர்களில் சாதிய இயக்கத்திற்கு முதலில் ஒரு தொகுதியை 2090 சட்டமன்ற தேர்தலில் முதலில் ஒரு தொகுதியை கொடுத்து அழகு பார்த்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அந்த நன்றியை மறந்து தனியரசு போன்றவர்களெல்லாம் திமுகவில் ஐக்கியமாகி இன்று தனித்து விடப்பட்டிருக்கிறார்கள். கழுத்தை பிடித்து வெளியே அனுப்பியிருக்கிறார்கள். அது போன்ற சூழல் வந்ததுக்கு பிறகு கூட அவர் திருந்துவாரா என்று தெரியவில்லை. ஆனால் அந்த நன்றி உறவு தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவைக்கு முழுக்க இருக்கின்றது. அந்த வகையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எங்களது முழு ஆதரவை வழங்கியுள்ளோம். அது எதற்காக அந்த ஆதரவை வழங்கியிருக்கிறோம் என்றால், எங்களுடைய இயக்கத்தின் வளர்ச்சியும் இயக்கத்தின் அடையாளமும் என்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான். அது மட்டுமல்ல, புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 100 ஆண்டுகளானாலும் இந்த இயக்கத்தை அழிக்க முடியாது என்று கூறியுள்ளார்கள். அந்த கனவை நினைவுபடுத்தும் வகையிலே புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் ஒரு கிளை கழக செயலாளராக இருந்து மாவட்ட செயலாளராகி அமைச்சராகி ஒரு முதலமைச்சராகவும் ஆகி இன்று எதிர்க்கட்சி தலைவராகவும் இருந்து கொண்டிருக்கின்றார். எதிரிகளையெல்லாம், அந்த கட்சிக்கு துரோகம் விளைவித்த அனைத்து எதிரிகளையும் களையெடுத்து விட்டு புழுக்களின் உடம்பில் புலியின் ரத்தத்தை பாய்ச்சியது போல இன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெகு வீறு கொண்டு எழுந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வேட்பாளர்களாக இன்று வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். உறுதியாக 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மாபெரும் வெற்றியை பெற்று ஆட்சி அமைக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. போன தேர்தலில் ஒருவர் செங்கலை எடுத்துக்கொண்டு ஊர்வலமாக சென்று இந்த செங்கலினால்தான் நாங்கள் வெற்றி பெற்றோம் என்று மார்தட்டி சொன்னார். துணை முதல்வர் என்ற நபர் உதயநிதி ஸ்டாலின். ஆனால் அவர் ஒரு பொதுமக்களிலிருந்து வந்த நபர் அல்ல. தனது தாத்தா, தனது அப்பா, மகன் என்ற அடிப்படையில் சட்டமன்ற உறுப்பினராகி உடனடியாக துணை முதல்வராகிறார். காலங்காலமாக இருந்த துரைமுருகன் கூட அவருடைய சீட்டுக்கே சென்று கும்பிடு போட்டதையெல்லாம் சட்டமன்றத்திலே நாம் பார்த்திருப்போம். சட்டமன்ற கூட்டத்தொடரிலே பாருங்கள், உதயநிதியுடைய அந்த இருக்கைக்கே சென்று ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சர்களும் குனிந்து வணக்கம் போட்டதை அதெல்லாம் அவர்கள் கண்ணுகளுக்கு தெரியவில்லை. ஆனால் இன்று அரசியலில் விமர்சனம் செய்வது என்று செய்கிறேன் என்ற ஒரு போர்வையில் அண்ணன் எடப்பாடி அவர்களை கேலியும் கிண்டலும் செய்து வருகிறார். இவர் செய்யும் கேலி கிண்டலுக்காகவே ஒட்டுமொத்த மக்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிப்பார்கள். ஏனென்று சொன்னால், படிப்படியாக வந்தவர் அவர், நீ படியேறி வந்தவர். ரெண்டும் வித்தியாசம் இருக்கிறது. செங்கலை கொண்டு வந்து வெற்றி பெற்றேன் என்று சொன்னார். ஆனால் அந்த செங்கலை வைத்து ஒரு மருத்துவமனை கல்லூரி கூட கட்டவில்லை. ஆனால் புரட்சி தமிழர் எடப்பாடி ஐயா அவர்கள் 6 மருத்துவக் கல்லூரிகளை தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசுடன் இணக்கமாக இருந்து பேசி வாங்கி வந்திருக்கிறார். அதனால் செங்கல் கொண்டு வருவர்களெல்லாம் மருத்துவமனை கட்ட முடியாது, செங்கோட்டை போகிறவர்கள் மட்டும்தான் மருத்துவமனை வாங்க முடியும் என்பதை எடப்பாடியார் அவர்கள் நிரூபித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாடே திகைத்து போயிருந்த அந்த சூழலில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட சொல்லுவார், அதாவது நல்லவங்களை ஆண்டவன் ரொம்ப சோதிப்பான், ஆனால் கைவிட மாட்டான், கெட்டவங்களை அள்ளி அள்ளி கொடுப்பான், ஆனால் கைவிட்டுருவான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றதிலிருந்து உள்கட்சி பூசல், துரோகிகளின் அட்டகாசம், அது மட்டுமல்ல எதிர்க்கட்சிகளுடைய சதி, இத்தனையும் தாண்டி அவருக்கு சோதனை மேல் சோதனையை கொடுத்தது. ஏனென்று சொன்னால், நல்லவர்களுக்கு ஆண்டவன் சோதிப்பான் என்பதற்கு இதுவே உதாரணம். 5 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தபோது
கஜா புயலிலிருந்து கொரோனாவிலிருந்து அத்தனை சோதனை காலங்களும் அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கு தான் வந்தது. அதை ஒரே நொடியில் கொரோனாவையே விரட்டி அடித்த எடப்பாடியார் என்பதுதான் வரலாறு. கஜா புயலையே விரட்டிய எடப்பாடி என்பதுதான் வரலாறு. அப்படிப்பட்ட அந்த நெருக்கடியான சூழலில் கூட தமிழக மக்களை மீட்டெடுத்தவர், கொரோனாவிலேயே மீட்டெடுத்தவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். அது மட்டுமல்ல, நீர்ப்பாசன ஒரு விவசாய குடிமகனாக இருந்ததனால்தான் காவிரியை பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அறிவித்து நீர் மேலாண்மையை மேம்படுத்துவதற்காக குடிமராமத்து பணியை செய்து முதலில் நீர் வளர்ச்சியை மேம்படுத்தியவர் புரட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்கள். அது மட்டுமல்ல, அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை கொண்டு வந்து கொங்கு மண்டலத்திற்கே ஒரு சிறப்பான திட்டத்தை, நெடுங்காலமாக வராத திட்டத்தை வந்தவுடனே நிறைவேற்றி கொடுத்தவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். ஒட்டுமொத்த கொங்கு மண்டலத்தில் உள்ள தென் மாவட்டத்தில் உள்ள விவசாயிகளும் அதற்கு நன்றி தெரிவித்தார்கள் என்பதை, அதுவும் மனதார நன்றி தெரிவித்தார்கள் என்பதை நீங்கள் எல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலிலே அதிக வாக்கு வித்தியாசத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 234 தொகுதிகளிலும் வெற்றி பெற்று அதனுடைய தலைமையிலான கூட்டணி கட்சிகளும் வெற்றி பெற்று அரசை நிறுவ வேண்டும். தமிழருக்கான அரசு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு என்பதை மக்கள் மனதில் வைத்து வருகின்ற 23ஆம் தேதி வாக்கு செலுத்தும் பொழுது இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களித்து அவருடைய விவசாயி குடிமகனாக இருந்த அவரின் கரத்தை வலுப்படுத்த வேண்டுமாய் இந்த நிகழ்விலே கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாட்டின் தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தமிழ்நாடு கொங்கலைஞர் பேரவை முழு ஆதரவை, நிபந்தனையற்ற ஆதரவை வழங்கியிருக்கிறது. தமிழ்நாட்டில் கொலை, கொள்ளை, பாலியல் பலாத்காரம், போதைப் பொருள் கடத்தல், போதைப் பொருள் மாநிலமாக, ஒரு போதை மாநிலமாக உருவாகி கொண்டிருப்பதை தடுப்பதற்காக ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் திமுகவை புறந்தள்ளி அகற்ற வேண்டும் என்று சிறியவர்கள் முதல் பெரியோர்கள் வரை அனைவரும் முடிவு செய்து விட்டார்கள். அந்த சூழலில் வயதானவர்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு இன்று திகழ்ந்து வருகிறது. தமிழ்நாடு பண்பாட்டுக்கும் கலாச்சாரத்துக்கும் பெயர் பெற்ற ஒரு தமிழ்நாடாக இருந்ததை திராவிட முன்னேற்ற கழகம் போதை மாநிலமாகவும் ஒரு பாலியல் பலாத்கார மாநிலமாகவும் மாற்றியுள்ளதை அகற்றுவதற்காக புரட்சி தமிழர் குடிமராமத்து நாயகர் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் இந்த 26 சட்டமன்ற தேர்தலிலே வெற்றி பெற்று அவருக்கும் அவருடைய சார்ந்த அவர் தலைமையிலான கூட்டணிக்கும் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை முழுமையாக தேர்தல் பணியாற்றி முழுமையாக வெற்றி பெற செய்யும் வரை ஓய மாட்டோம் என தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை சார்பாக கூறிக்கொள்கின்றேன். இன்னும் சில கட்சிகள் இன்னும் திமுகவிலே கூட்டணியாக இருந்து கொண்டிருக்கின்றன. தேர்தல் முடிவுக்கு வர்றதுக்கு ஓட்டு எண்ணிக்கை வருவதற்கு முன்பே அந்த கூட்டணியிலிருந்து அனைவரும் வெளியே வருவார்கள். அதற்கு உதாரணம் தான் தனியரசு போன்ற ஆட்கள் எல்லாம் திமுக ஒரு ஆதரவு கட்சியாக கொங்கு மண்டலத்தில் அனாதையாக இருக்கக்கூடிய தனியரசை எல்லாம், காசுக்காக குறைக்கக்கூடிய தனியரசை எல்லாம் ஒரு ஆதரவு கட்சியாக திமுக எடுத்து அன்றே திமுக பலகீனமாகிவிட்டது என்றதை ஒட்டுமொத்த கொங்கு நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் முடிவு செய்து விட்டார்கள். ஆகையால் இந்த காசுக்காக குறைக்கும் ஒரு சில தலைவர்களால் கொங்கு மண்டலத்தின் அத்தனை பெயர்களும் கெட்டுப்போகிறது என்பதை தூக்கி நிறுத்துவதற்காகத்தான் அந்த பெயரிலே அவர் இயங்கியதை தவிர்த்து அந்த பெயரை முறையாக பதிவு செய்து தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை 20 மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவில் பொறுப்பாளர்களை அமைத்து இப்போ இந்த 26 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முழுமையாக புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்களை முதல்வர் அரியணையில் ஏற்றும் வரை தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை உறுதியாக நின்று போராடி வெற்றி பெற வைக்கும் என்பதை இந்த நிகழ்வில் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நன்றி. தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை தனியரசு வச்சிருக்காரு இல்லைங்களா? தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவைங்கிறது தனியரசு அவருக்கு இல்லைங்க. தேர்தல் ஆணையமே அவர் மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லி டிஜிபி அலுவலகத்திலிருந்து லெட்டர் வந்திருக்கு. அந்த லெட்டர்லாம் கொடுத்துருக்குறோம். அது இல்லாமல் நம்ம அவருக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கோம்.
8 கோடி ரூபா கிளைம் பண்ணி இந்த பேரை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். அவங்களுடைய மாவட்ட பொறுப்பாளர் ஸ்டேஷனில் இனிமேல் பயன்படுத்த மாட்டோம்னு எழுதி கொடுத்துருக்காங்க. அத்தனையும் காவல்துறைக்கு தெரியும். இந்த கரூரில் இருக்கிற செந்தில் பாலாஜி போன்ற அவர்களுக்கெல்லாம் வந்து காசு வாங்கிட்டு இவர் வேலை செய்வார். அதிமுகவில் இருக்கும்போதே திமுக செந்தில் பாலாஜிக்கெல்லாம் வேலை செஞ்சவர். அவர் வந்து இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லை, எந்த கூட்டணியில் இருந்தாலும் சரி, ஒரு இடத்துல அவருக்கு தெரிஞ்சவர் அங்கே நிற்கிறாரு, பணம் கொடுக்குறாருன்னா அந்த ஒரு தொகுதி மட்டும் தமிழ்நாடு கொங்கு பேரவை ஆதரவு கொடுக்கும், அமைதியாக வேலை பார்க்குறவர். அப்படித்தான் போனார். அப்போ இப்போ அவர் திமுகவுக்குலாம் போகலை. அவரை திமுகவுக்கு போக வச்சதே நான் தான். அதை சொன்னால் நீங்கள் டிஜிபி அலுவலகத்தில் சென்னையில் நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அவருடைய கூட பிறந்த தம்பி தெய்வசிகாமணின்னு இருக்கார். அவர் இப்போ நல்லரசுன்ற பேரில் இருக்கார். அவருடைய சொத்தெல்லாம் அபகரிச்சிட்டாருன்னு சொல்லி அவர் தான் அந்த கம்ப்ளைண்ட்டை கொண்டு போய் டிஜி ஆஃபீஸில் கொடுத்தார். அப்போ வந்து திமுகவில் கூப்பிட்டு உடனே திமுக இப்போ பேசிக்கிட்டு இருந்ததுனால அவங்க அதுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னாங்க. அதுக்காக தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். டிஎஸ்பி தலைமையில் எஃப்ஐஆர் போட்ட உடனே அந்த எஃப்ஐஆருக்கு பயந்து திமுகவில் போய் ஐக்கியமாயிட்டார். இப்போ சீட்டு கொடுக்கலன்னு புலம்பிட்டு இருக்கிறாரு. இது அவரோட நிலைமை. அதனால அனைத்து இந்திய அண்ணா திராவிடகம் மாபெரும் வெற்றி பெறும். இந்த 2022 சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாடு கொங்கிளைஞர் பேரவையுடைய மாநில தலைவராக இருக்கேன். என் பேர் கார் வேந்தன். முறையாக பதிவு செஞ்ச நன்றி.